அப்போது குல ரீதியாக பார்க்கின்ற போது அவர்களுக்கு ஆலயத்தில் அந்த பணி கிடைத்தது. அவருடைய தந்தைக்கு முத்துவேலருக்கு, புரியுங்களா, அவருடைய பணியின் காரணமாக அவருக்கு வழங்கப்பட்ட சன்மானம் கலைஞருக்கு உணவாக கிடைத்தது. அதை முழுவதுமாக அறிந்து உண்டு 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 ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவர் கலைஞர் அவர்கள். அப்போது கலைஞர் எங்கே பிறக்கிறார், எப்படி பிறக்கிறார்? அமாவாசை திதியில் பிறக்கிறார். எப்படிங்க? திதி சூனியமே கிடையாது, எந்த இடமும் பாதிக்கப்படலை. இப்படி 12 கட்டங்களில் 12 இடங்களில் 12 பாவகங்களில் எந்த பாவகமும் கடவில்லை. இன்னொரு பக்கம் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் ரொம்பவுமே பார்த்தீங்கன்னா கடவுள் நம்பிக்கை கொண்டவர். ஆனால் அவருடைய லைஃப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தனிமையாக தான் வாழ்ந்தாங்க. திருமணம் அமையல, குழந்தை பேர் அமையல, அவங்க கடைசி வரைக்கும் தனியாகவே இருந்து மரணிச்சாங்க. ஸோ எப்படி இது எந்த மாதிரியான ஒரு கர்மா சார் இது? இப்போ ஏன் நீங்கள் ஜெயலலிதா அம்மையார் மட்டும் சொல்கிறீங்க? இந்திரா காந்தி எப்படி இருந்தாங்க? ஒரே நேரத்தில் பிறந்தாங்க, எல்லாருமே அவருக்கு பிள்ளையா பிறந்தாங்களா? புரியுங்களா? அவருடைய தாய் தந்தை பேர், இவருடைய தாய் தந்தை பேர். இவர்கள் செய்த புண்ணியம், அம்மா தயாளு அம்மையார் செய்த புண்ணியம் இருக்கலாம், கலைஞர் செய்த புண்ணியமாக இருக்கலாம், புரியுதுங்களா? அந்த புண்ணியத்தின் வழியாக முதல்வருக்கு ஸ்டாலினுக்கு வந்து இந்த நாடாளும் யோகம் கிடைத்திருக்கும். இதை கொடுத்தால் அதை கொடுக்க மாட்டார். கிரகங்கள் என்பது யாரு? இறைவனால் படைக்கப்பட்ட கிரகங்கள், புரியுங்களா? உன்னை இயக்கி கொண்டிருப்பவர்கள் கிரகங்கள் மட்டும்தான். உனக்கு இதை கொடுத்து விட்டேன், உன்னுடைய புண்ணியத்திற்காக நீ செல்வாக்கினை அடைவாய், சுய வாழ்க்கையில் நீ சங்கடத்தை அடைவாய். நேர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் ஜோதிடர் திருக்கோவிலூர் பரணிதரன் ஐயா அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா வாழ்ந்தா இவரை மாதிரி ஒரு வாழ்க்கை வாழணும்ப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து விட்டு சென்றவர் நம்மளுடைய முன்னாள் முதல்வர் திரு கருணாநிதி ஐயா அவர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஆண்டு அனுபவித்து பேர் புகழ் செல்வாக்கு எல்லாம் சம்பாதிச்சு அவ்வளவு பேர குழந்தைகள் குடும்பத்தினரோடு வாழ்ந்து மடிந்த ஒரு நபர் ஐயா அவர்கள். அவருக்கான ஒரு விஷயம் நான் கேள்விப்படும் போது ஒன்று கேள்விப்பட்டேன். அவருக்கான அந்த புண்ணியங்கள் முற்பிறவி கர்ம பயன், அதனால தான் வந்துட்டு இவ்வளவு தூரம் அவரால் வந்து டிராவல் பண்ண முடிஞ்சுது அப்படின்னு. அதை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அவருடைய அப்பா வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோவிலில் வந்துட்டு நாயனம் வாசிச்சுட்டு இருந்தார், சிவன் கோவிலில் நாயனம் வாசித்தார். அந்த ஒரு புண்ணியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓவராலாக அதை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் சார். இப்போது ஒரு பெரிய ஆன்ம தேடல் எங்களுக்குள்ளே இருந்துகிட்ருக்குங்க, என்னை சார்ந்த சில பேர்கிட்ட இருந்துகிட்ருக்கு. அப்போ இதை நாங்கள் கண்டுபிடிச்சோம். என்ன கண்டுபிடிச்சோம்? நாங்கள் விவாதம் பண்ணோம், இதை நாங்கள் வந்து மையமாக எடுத்துக்கிட்டோம். எப்படி இவர் வந்து இந்த அளவு ஜெயிச்சிட்ருக்காரு, என்ன காரணம், இதை நான் மையமாகவே ஒரு ஆய்வு பண்ணோம். அப்போ நீங்கள் தொடக்கம் பண்ணிங்க பாருங்கள். ஒரு திருவாரூர் தியாகராஜருடைய ஆலயத்தில் வந்து அந்த பூஜை காலங்களில் அந்த ஆலயத்திற்காக தெய்வத்திற்காக புரியுங்களா தன்னை அர்ப்பணித்து கொண்டு குடும்பத்தை விட தன்னுடைய முழு பணியையும் இறைவன் சிந்தனையோடு ஏற்றுக்கொண்டு நாயனம் என்பது அது ஒரு வார்த்தை வச்சு ஓகே, அது பணி, அவருக்கு பணி. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த உணவிற்கு எங்கே போவாங்க? அந்த காலத்துடைய வாழ்க்கையை பாருங்கள். கிராமத்தில் போய் இரவில் பாத்திரத்தை எடுத்துகிட்டு போய் சாப்பாடு வாங்கி தான் சாப்பிடுவாங்க, குடும்பம் அதுதான் ஓடும். புரியுங்களா? உடைத்து அவர்கள் வந்து கண்ட கூலின்னு பார்த்தீங்கன்னா அந்த உணவு தான். இப்போ இந்த உழைப்பு இருக்குது பாருங்கள். இந்த ஆலயத்தில் போய் இவர் வந்து இருக்கார். அப்போ அவருக்கு கிடைத்த கூலின்னு பார்த்தீங்கன்னா அந்த பிரசாதம் இருக்குது பாருங்கள், பிரசாதம். அந்த பிரசாதம் தான் அவருக்கு கிடைத்த சன்மானம். கோவிலில் கொடுக்குற அந்த பிரசாதம் அது அவர் சாப்பிட்லிங்க, அதுதான் அவர் குடும்ப மொத்தத்திற்கும் பிரசாதம், அதான் உணவு. அப்போது யாருடைய பிரசாதத்தை சாப்பிட்டு அந்த குடும்பம் வளர்ந்தது? சிவனுடைய. நீங்கள் இந்த காக்கும் கடவுள், படைக்கும் கடவுள், அழிக்கும் கடவுள்னு பார்த்தீங்கன்னா சிவனுடைய பார்வை ஒருவர் மீது விழுந்து விட்டால், அவருடைய கருணை ஒருவருக்கு கிடைத்து விட்டால் எல்லா விதமான சாபங்களும் விமோசனம் பெற்றுவிடும் என்பது நாம் பார்த்து கொண்டு இருக்கின்ற விதி. இப்போ நான் வந்து நிறைய இந்த பரிகாரங்களுக்கு தான் நான் வந்து ஜெயிச்சிட்ருக்கேன், சொல்லிக்கிட்டேன். பரிகார ஸ்தலங்கள் என்று பார்க்கின்ற போதே பித்திரு தோஷமாக ராமேஸ்வரம் போ, ராமநாத சுவாமி, பிரம்மகத்தி தோஷமாக மகாலிங்கேஸ்வரர்கிட்ட போ, ராகு கேதுவா காலத்தீஸ்வரர்கிட்ட போ, எல்லாமே ஈஸ்வரன் ஆளிந்தான். அப்போது சிவனுக்கு சேவை செய்தவர், சிவனுக்கு தன்னை அர்ப்பணித்து கொண்டவர். அவர் வந்து அந்த கூலின்னு சொல்லலாம், அதுதான் அவங்களுடைய சன்மானம் சொல்லலாம். அதை கொண்டு வந்து அந்த பிள்ளைகளுக்கு கொடுத்து அவருடைய பசியாற்ற வைத்து அவருடைய வாழ்க்கைக்கு
வழியமைத்து கொண்டிருந்தார்கள். அந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய தேவைகள் என்பது எதுவுமே கிடையாது இந்த குடும்பத்திற்கு. உணவு இருந்தால் போதும், புரியுங்களா? அதுவும் தீபாவளி காலகட்டத்தில் ஒரு நல்ல இட்லி சுடுவாங்க, வடை சுடுவாங்க, புரியுங்களா? ஆண்டிற்கு ஒரு முறை தான் உடை கூட மாற்றிக்குவாங்க, புரியுங்களா? ஒரு புதிய உடையை பார்த்தீங்கன்னா தீபாவளி நேரத்தில் வாங்குவாங்க. இன்றைக்கு போல் அன்றைக்கு கிடையாது. ஏன்னா அந்த காலகட்டத்தை நான் கடந்து வந்திருக்கேன். இப்போ 70 வயது கிட்ட நான் வந்துட்டேன் வச்சுங்களேன், நான் கடந்து வந்துட்டேன். அப்போ எனக்கு கடந்த காலத்தில் நிகழ்வுகள் ஒன்று தெரியும் எனக்கு. அப்போ அந்த மக்கள் எப்படி வாழ்ந்தார்கள், வாழ்க்கை முறை எப்படி இருந்தது, அவர்களுக்கு தேவையானது என்னவாக இருந்தது. ஆசைகள் என்பது யாருக்குமே கிடையாது. எந்த மனிதருக்குமே அன்றைக்கு ஆசைகள், வாழ்க்கை அப்படியே போய்கிட்டு இருக்கோம், நிரந்தரமாக இருக்கும். அப்போ இருப்பதற்கு ஒரு இடமும் உண்பதற்கு உணவும் கிடைத்து விட்டால் போதுமானது ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அப்போது குல ரீதியாக பார்க்கின்ற போது அவர்களுக்கு ஆலயத்தில் அந்த பணி கிடைத்தது. அவருடைய தந்தைக்கு முத்துவேலருக்கு, புரியுங்களா? அவருடைய பணியின் காரணமாக அவருக்கு வழங்கப்பட்ட சன்மானம் கலைஞருக்கு உணவாக கிடைத்தது. அதை முழுவதுமாக அறிந்து உண்டு 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 ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவர் கலைஞர் அவர்கள். அப்போ அவருக்கு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இது ஒரு விவாதமாக பண்ணோம் நாங்கள். இதுதான் காரணம் என்பதை தெளிவாக உணர்ந்தோம். அப்போ அதே நேரத்தில் சுய ஜாதகம் ஒன்று இருக்கு. இப்போ 2-3 விஷயங்க. ஒரு தலைமுறை அவர் முத்துவேலர் முடிஞ்சிட்டாருங்க, அவருக்கு பிறகு ஒரு 3 தலைமுறை அதோடைய புண்ணியம் பாதுகாக்க அவங்கள வச்சுக்கோ. அப்போ கலைஞர் எங்கே பிறக்கிறார், எப்படி பிறக்கிறார்? அமாவாசை திதியில் பிறக்கிறார். எப்படிங்க? திதி சூனியமே கிடையாது, எந்த இடமும் பாதிக்கப்படலை. இப்படி 12 கட்டங்களில் 12 இடங்களில் 12 பாவகங்களில் எந்த பாவகமும் கடவில்லை, புரியல? அடுத்து ஒருத்தர் பிறக்கிறாரு. யாரு? அடுத்த முதல்வர், நாம் கடந்த முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். அவருடைய ராசியை பார்த்தீங்கன்னா, ராசி கட்டத்தை பார்த்தீங்கன்னா பௌர்ணமி யோகம். அவருக்கும் திதி சூனியம் கிடையாது. அடுத்து உதயநிதினு ஒருத்தர் பிறக்கிறாரு, அவருக்கும் திதி சூனியம் கிடையாது, அவரும் பௌர்ணமி யோகம். அப்போ நாம் எதை விதைத்தோமோ அதான் வினைன்னு பேரு, அதைத்தான் நம்மால் அறுவடை செய்ய முடியும். முத்துவேலர் அவர்கள் விதைத்த விதை, அவர் செய்த புண்ணியம் எதிர்காலத்திற்குரிய சந்ததிகளுக்கு ஒரு நல்ல நிலையினை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது, அழியாத புகழினை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. புரியுதுங்களா? சொல்லுங்க. கண்டிப்பாக. என்ன அப்படின்னா, ஒரு சிவன் கோவில்ல ஒரு பிரசாதம் வாங்கி சாப்பிடுறது இவ்வளவு புண்ணியமா சார்? உண்மையிலே கொஞ்சம் பிரமிப்பா தான் இருக்கு. நிச்சயமாக மிகப்பெரிய, என்னன்னா அதுதான் வாழ்வினுடைய ஆதாரமாகவே இருந்தது. ஏங்க ஒரு நோய் நொடி வருது, மருந்து வாங்கி சாப்பிட்றீங்கல்ல, எப்படி உடம்பு சரியாகுது? புலப்படாத ஒரு மருந்து ஒரு நோயினை தீர்க்கிறது. இறை சக்தியுடைய ஆலயத்தில் தயாரிக்கப்பட்ட உணவு அந்த வம்சத்தையே பாதுகாக்கிறது. நீ பாருங்க, நிறைய எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த குளத்தில் பிறந்தவர்கள் இன்றைக்கி நல்லா இருக்காங்க, பல பேர் நல்லா இருக்காங்க. அவர்கள் அந்த காலகட்டத்தில் சேவையாகவே செய்தவருடைய வம்சம்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய நான் பார்க்குறேன். தலையெடுத்து சிறப்பான இடத்தை அடைந்து கொண்டிருக்கிறார்கள், செல்வாக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்த தலைமுறை பார்த்தீங்கன்னா ஜெயிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் ஒரு நம்பிக்கை வருது இல்லைங்களா இப்போ நமக்கு. அப்போ இதுதான் காரணம், வேற காரணமே கிடையாது சார். இது அதுல ஒரு பக்கம் ஒரு முரண்பாடு பாத்தீங்க அப்படின்னா, திரு கருணாநிதி அவர்கள் பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவுமே நாத்திகம் பேசக்கூடியவர், ரொம்ப பகுத்தறிவு செம்மல் அப்படின்ற கூட சொல்லலாம். கடவுள்லாம் இல்லை அப்படின்ற மாதிரியான கடவுள் மறுப்பாளர்னு கூட வச்சுக்கலாம். இன்னொரு பக்கம் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் ரொம்பவுமே பார்த்தீங்கன்னா கடவுள் நம்பிக்கை கொண்டவர். ஆனால் அவருடைய லைஃப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தனிமையாக தான் வாழ்ந்தாங்க. திருமணம் அமையல, குழந்தை பேர் அமையல, அவங்க கடைசி வரைக்கும் தனியாகவே இருந்து மரணிச்சாங்க. ஸோ எப்படி இது எந்த மாதிரியான ஒரு கர்மா சார் இது? இப்போ ஏன் நீங்கள் ஜெயலலிதா அம்மையார் மட்டும் சொல்கிறீங்க? இந்திரா காந்தி எப்படி இருந்தாங்க? அவங்களுக்கு ஃபேமிலி இருந்தாங்க. ஃபேமிலி இருக்கட்டும், திருமண வாழ்க்கை. இப்போது என்னுடைய அனுபவத்தில் எல்லோருக்கும் எல்லாமும் கிடைத்து விடுவதில்லை. ஒவ்வொருவருடைய ஜாதகத்தையும் நீங்கள் எடுத்துக்கொண்டால் அவருடைய வாழ்க்கையை அலசி ஆராய்ந்தால் எங்களை போன்றவர்களுக்கு அது தெரியும். எங்காவது ஒரு இடத்தில் ஒரு பிரச்சனையை அவர்கள் சந்தித்தே ஆக வேண்டும். இது கிடைத்தால் அது கிடைக்காது, அது கிடைத்தால் இது கிடைக்காது. புரியுங்களா? அப்போ பொருள் காரகமாக உயிர் காரகமான சில விஷயங்கள் இருக்குங்க. இப்போது 8ல் சனி வந்துடுச்சு ஸ்டாலின் அவர்களுக்கு. நிறைய பேர் பேசுகிறாங்க, தப்பாக கூட பேசுனாங்க, இதோட முடிஞ்சு போச்சு லைஃப்னு பேசுனாங்க. நான் மட்டும்தான் அடித்து சொன்னேன், ஒரு அவமானத்தை சந்தித்து விட்டாலே அந்த உயிர் இழந்ததற்கு சமம்னு சொன்னேன். அப்போ உயிர்காரகம் பொருள் காரகம்னு இருக்குது, புரியுதுங்களா? அப்போது
காலம் உங்களுக்கு எதை கொடுக்க வேண்டும் எதை கொடுக்க கூடாது என்று தீர்மானித்து இருக்கிறது. இந்த கர்ம வினை தாங்க இதுக்கெல்லாம் காரணம். நான் சொல்லுவேன், கர்மா காலம் இது இரண்டு தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நடத்தி வைத்து கொண்டு இருக்கிறது. அப்போ சஞ்சீத கர்மா, சஞ்சீத கர்மா, பிராப்த கர்மா, ஆகாமிய கர்மா. கடந்த பிறவியில் பெற்ற சாபங்கள் நமக்கு இந்த பிறவியில் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த பிறவியில் அனுபவிக்க வேண்டியதாக தீர்மானித்த கர்மா என்று ஒன்று இருக்கிறது. எப்படிங்க? முன்னோர்கள் செய்த கர்மா வினை, அவள் வாங்கிய சாபம் நாம் அனுபவிக்கிறோம். நாம் செய்ததை இந்த பிறவியில் நாம் இதை அனுபவித்தே ஆக வேண்டும் என்பதை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது நாம் செய்து கொண்டிருப்பதை எதிர்காலத்திற்கு கடத்தி கொண்டிருக்கிறோம். கர்மாவில் 3 தான். புரியுங்களா? உன்னுடைய கர்மா எப்படி இருக்கிறது? இப்போ 2 விஷயம் இன்னும் தீர்மானமாக சொல்லலாம். இப்போ யாரோ ஒரு விஐபி சொல்லுங்க, ஏதோ ஒரு விஐபி சொல்லுங்க. விஐபி ஸ்டாலினையாவே எடுத்துக்கலாம். ஸ்டாலினை எடுத்துட்டீங்க இல்லையா? அவர் பிறந்த நிமிடம்னு ஒன்று இருக்கு பாருங்க. நிமிடம், நான் சொல்ல நேரம் போகல, நிமிடம். அந்த துளி, அந்த துளியில் எத்தனை பேர் பிறந்திருப்பாங்க? ஆமா, எத்தனை பேர் பிறந்திருப்பாங்க சொல்லுங்க. ஆமா, கண்டிப்பா நிறைய பேர் பிறந்திருப்பாங்க. ஒரு 10 பேர், இல்லை 100 பேர், இல்லை 500 பேர். ஏன் எல்லாருமே அவர் போல ஆகல? புரியுதுங்களா? மேபி அவர் ஃபேமிலி அந்த மாதிரி இருக்கும், அரசியல் குடும்பத்துல இருந்து வந்த. அது கிடையவே கிடையாதுங்க. நீங்க ஒரே ஜாதகம் பொய்யாச்சு, அப்புறம் ஜாதகம் பொய்யாயிடுமே. ஏங்க ஒரே திசா புத்தி தான் வரும், ராசி ஒன்னாதான் வரும், நட்சத்திரம் ஒன்னாதான் வரும், 9 கிரகங்களும் சரியாகத்தான் இருப்பாங்க. திதி சூன்யமாக இருந்தாலும் அது இடங்கள் பாதிக்கப்பட்டிருக்கும் அத்தனை பேருக்குமே. யோகமாக இருந்தால் அத்தனை பேர் இருக்குங்க. எப்படி இவருக்கு மட்டும் நாடாளுமே கிடைத்தது? புரியுங்களா? இதுதான் கர்மா என்று சொல்வது. இப்போ இதற்கு என்ன விதிவிலக்கு? இவர் பிறந்த நேரத்தில் இவருடைய தாய் தந்தைக்கு கிடைத்த புண்ணியம், அவர்களுக்கு இருந்த புண்ணியம் இவருக்கு வருகிறது. ஜெனரேஷன் எப்படின்னா, என்னுடைய விரிவாக்கம் என்னுடைய பிள்ளை, என்னுடைய பிள்ளையின் விரிவாக்கம் ஆண்டிய பிள்ளை. புரியுங்களா? நான் என்ன செய்கிறேனோ, எதை செய்து கொண்டு இருக்கிறோம், அது என்னுடைய பிள்ளைக்கு போகும். என் பிள்ளை எதை செய்து கொண்டு இருக்கிறானோ, எங்களுடைய 2 பேருடைய விஷயங்கள் அந்த பேரப்பிள்ளைக்கு போகும். அப்போ இவருடைய தாய் தந்தை செய்த புண்ணியம், அதன் வழியாகத்தான் இந்த ஜோதிடத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி கேட்டுகிட்டே இருப்பாங்க. அந்த கேள்விக்கு சரியான பதில் நான் இப்போ சொல்கிறேன். கேள்வி கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஒரே நேரத்தில் தானே பிறந்தாங்க, ஏன் ஆகலை? இது கேள்வி. ஒரே நேரத்தில் பிறந்தாங்க, எல்லாருமே அவருக்கு பிள்ளையா பிறந்தாங்களா? புரியுங்களா? அவருடைய தாய் தந்தை பேர், இவருடைய தாய் தந்தை பேர். இவர்கள் செய்த புண்ணியம், அம்மா தயாளு அம்மையார் செய்த புண்ணியம் இருக்கலாம், கலைஞர் செய்த புண்ணியமாக இருக்கலாம். புரியுதுங்களா? அந்த புண்ணியத்தின் வழியாக முதல்வருக்கு ஸ்டாலினுக்கு இந்த நாடாளும் யோகம் கிடைத்திருக்கும். புரியுங்களா? ஜாதகத்துல நிறைய இருக்குங்க, ரகசியங்கள் நிறைய இருக்கு, அது யாரும் புரிஞ்சுக்கிறது இல்லை. சொல்லுங்க சார். இதே தான் கர்மா பேஸ்ட் அப்படின்ற விஷயம் சொன்னீங்க. ஸோ கர்மா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நிறைய பாவம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க, ஆனால் நல்லா ஜெகஜோதியா வாழ்ந்துட்டு இருக்காங்களே. இது எல்லார் மனசுலையுமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். நான் தப்பு செஞ்சா எனக்கு உடனே தண்டனை கிடைக்குது, பாரு அவன் அவ்வளோ தப்பு செய்யறான், நல்லா தானே இருக்கான், நல்ல குடும்பம், நல்ல குழந்தைகள், நல்ல வாழ்க்கை, நல்ல சொகுசா தானே இருக்கிறான். எப்படி சார் இதைதான் சொன்ன? இன்னும் சரியான புரிதல் வேண்டும். இப்போ நம் முன்னோர்கள் செய்த வினை அது நமக்கு வருது, நாம் செய்த வினை இந்த பிறவில் நாம் அனுபவிக்க வேண்டியது நமக்கு வருது. இந்த பிறவில் நாம் செய்து கொண்டிருப்பது அடுத்த பிறவிக்கு தான், இந்த பிறவிக்கு கிடையாது. நீங்க இன்னொரு சூட்சமம் பாருங்க. ஜாதகத்தில் லக்னத்திற்கு 12ஆம் இடத்தில் கேது இருப்பவருக்கு அடுத்த பிறவி கிடையாது சொல்லுவோம் நாங்க. ஆமா, புரியுங்களா? அந்த மனிதனுடைய வாழ்க்கை எல்லா விதமான கிரக நிலைகள் திசா புத்தி சாதகமா இருக்கும், ஆனா எல்லாமே போராட்டமா இருக்கும் வாழ்க்கை. என்ன? எல்லாவற்றையும் எல்லா வினைகளையும் முடித்து விட்டு மோட்சம் அடைய வேண்டும். இப்போ இந்த கடைசி பிறவியில் என்னன்னா எல்லா பேலன்ஸ் இருக்கு பாருங்க, பேலன்ஸ் கூட சரி பண்ணி ஆகணும். யோகமான காலமாக இருந்தாலும் கணக்குகளை தீர்த்தாக வேண்டும். நீ அதெல்லாம் கஷ்டப்பட்டு நிறைய கஷ்டப்பட்டு தான் ஆகணும். அடுத்து மோட்ச பிறவி கஷ்டப்பட்டு தான் ஆகணும். உன்னை தெய்வமாக வணங்க போகிறாள் அடுத்து வரவங்க தலைமுறை. மோட்சம் அடைந்தவர்களை தெய்வமாக வணங்குவாங்க. புரியுங்களா? அது கஷ்டப்பட்டு தான் ஆகணும். இப்போ நான் நல்லா இருக்கேன், நான் எதுவுமே பண்ணல, நான் தப்பே பண்ண நல்லா இருக்கேன், இது கஷ்டப்படுறேன். அவர் நிறைய தப்பு பண்றாரு, அவர் நல்லா இருக்காரு. இதற்கு காரணம் இன்று கிடையாது,
கடந்த காலத்தில் நாம் செய்த பாவ புண்ணியம். சார் அதே மாதிரி இப்போ நம்ம ஜெயலலிதா அம்மையாரையே கொஞ்சம் எடுத்துப்போம். என்ன அப்படின்னா இப்போ வந்து அப்போ அவங்களுடைய கர்மா வினை தான் வந்துட்டு அவங்களுக்கு திருமணம் எதுவுமே அமையாம போயிடுச்சு. ஆனா வந்து கெரியர்ல ரொம்ப உச்சத்துக்கு போனாங்க, சிஎம் ஆனாங்க, இவங்கள ஒரு அயன் லேடி அப்படின்ற ஒரு பேர் கூட அவங்க வாங்கினாங்க. அப்படின்னும் போது ஏதோ ஒன்று கிடைச்சிருக்கு, இந்த லைஃப் ஒன்று உங்களுக்கு கிடைக்கல. கெரியர் லைஃப்ல ரொம்ப சூப்பரா ஷைன் பண்ணாங்க, ஆனா பர்சனல் லைஃப் பயங்கரமா அடி வாங்கியிருக்கு. யாரெல்லாம் கெரியர்ல ரொம்ப உச்சத்தை தொடுறாங்களோ அவங்களுடைய பர்சனல் லைஃப் எல்லாம் அடி வாங்குது அப்படின்றாங்களே சார். இதை சொன்னவங்க நான், இதை கொடுத்தால் அதை கொடுக்க மாட்டார். கிரகங்கள் என்பது யாரு? இறைவனால் படைக்கப்பட்ட கிரகங்கள், புரியுங்களா? உன்னை இயக்கி கொண்டிருப்பவர்கள் கிரகங்கள் மட்டும்தான். உனக்கு இதை கொடுத்து விட்டேன், உன்னுடைய புண்ணியத்திற்காக நீ செல்வாக்கினை அடைவாய், சுய வாழ்க்கையில் நீ சங்கடத்தை அடைவாய். உன்னுடைய ஒரு பக்கம் பிரகாசமாக இருக்கும், மறுபக்கம் எவருக்கும் தெரியாத பக்கம் பார்த்தீங்கன்னா சோதனையாக இருக்கும். ஜெயிச்சவங்கள பாருங்க, எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும். அப்ப இதை கொடுத்தால் அதை கொடுக்க மாட்டார், இதுதான் விதி. பணத்தை கொடுத்தால் சந்தோஷம் இருக்காது, நிம்மதி இருக்காது. நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுத்தால் உங்களிடம் செல்வாக்கு இருக்காது, பணம் இருக்காது. உனக்கு எது தேவை என்பதை நீ முடிவு செய்து கொள். நீ எதை எந்த வாழ்க்கையை வாழ போற? பெரிய பெரிய விஐபி சொல்லுவாங்க, என்னங்க ஐயா இருக்க இடம் இருக்கு, இரவாச்சுன்னா 4 இட்லி சாப்பிட போகிறோம், பகலில் இவ்வளோ சாதம் சாப்பிட போகிறோம், இதற்கு மேலே என்ன தேவை இருக்குது, இதற்கு மேலே ஏன் தப்பு பண்ணணும், ஏன் சம்பாதிக்க நினைப்பாங்க. அப்போ நம்மளால் அதை புரிஞ்சுக்கிறது இல்லை. அடுத்தவனை அழித்து 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 இவன் வந்து என்ன தன்னுடைய வம்சத்தை அழித்து கொண்டு இருக்கிறான். எப்படிங்க? இவன் மற்றவர்களை அழிப்பது என்பது, மற்றவர்களை சங்கடப்படுத்துவது என்பது இவனுடைய வம்சத்தை அழிப்பது, இவனுடைய வம்சத்தை சங்கடப்படுத்துவது. நிறைய பேர் பாருங்க, இந்த மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பூரா பார்த்தீங்கன்னா அந்த கருக்கலைப்பு செய்கிறாங்க பாருங்க, அவளுக்கு நிறைய சங்கடத்தை அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. இந்த காவல்துறையிலேருந்து ஓய்வு பெறாங்க பாருங்க, அவளுடைய குடும்பத்தில் சில பேர் குடும்பங்களை பாருங்க, நிறைய பிள்ளைகள் கஷ்டப்படும். நாம் எதை செய்கிறோமோ அதை நம் பிள்ளைகள் அனுபவிப்பார்கள். இந்த இடத்துல எனக்கு ஒரு கேள்வி கேட்கணும்னு தோணுது. அதாவது ஒரு குடும்பத்துக்கான ஒரு கர்மா, அந்த குடும்பத்துல ஒரு முன்னோர் சாபம் இருக்கு, முன்னோர் சம்பந்தமான ஒரு பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா அதுல அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய மூத்த வாரிசுகள் தான் கஷ்டப்படுறாங்க அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா முதல் ஜீன் அதுதானுங்க, முதல் வாரிசு தான், புரியுங்களா? அவளை கடுமையாக பாதிக்கும். எப்படி அந்த பாதிப்பு வந்து சதவிகிதம் குறையும் மற்றவங்களுக்கு. முதல் பாதிப்பு அதே வந்து தந்தையிடம் இருக்கின்ற அத்தனை விஷயங்களும் அந்த மூத்த பையன்கிட்ட இருக்கும், அத்தனை திறமைகளும். குழந்தை பொண்ணாக இருந்தாலுமே பெண்ணாக இருந்தாலும், சரிங்களா? அவள் முதல் குழந்தைகளுக்கு மிக சக்தி அதிகம். அடுத்தடுத்து வர குழந்தைகளுக்கு அதில் நிறைய இன்னும் அது வேற மாதிரி போகணும், புரியுங்களா? அந்த பெண்ணை பார்க்கணும், தாயுடைய சக்தியை பார்க்கணும், தந்தையின் சக்தியை பார்க்கணும், இருவரும் உருவான நேரம் எந்த நேரம்னு பார்க்கணும், அங்கே யாருடைய உணர்வு வெளிப்பட்டதுன்னு பார்க்கணும். நிறைய விஷயம் இருக்குது, புரியுங்களா? இதை வந்து ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே போகலாம். அப்போது கலைஞர் ஏன் வெற்றி பெற்றார் என்றால் அவருடைய தந்தை செய்த புண்ணியம். அதே மாதிரி இந்த இப்போ சில நிறைய சமூக வலைதளங்களில் ஒரு வீடியோ பார்க்க இருந்தது, கர்மாவை கழிப்பதற்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணலாம். காக்காக்கு சாப்பாடு வைங்க, வாயிலா ஜீவன்களுக்கு உணவு வைங்க, உங்கள் கர்மா வந்து படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அப்படின்ற மாதிரிலாம். கர்மா கழியுதா, இந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நிஜமா சார்? அதாவது ஒரு நம்பிக்கை விதைக்கப்பட்டிருக்குங்க. நானே சில அனுபவங்களை உணர்ந்திருக்கேன், சரிங்களா? புதன் யாருக்கு பலகீனமாகிறாரோ, சரிங்களா, திருநங்கைகளுக்கு உதவி செஞ்சு பாருங்க. எப்படிங்க? திருநங்கைகளுக்கு நீங்கள் அவரை வந்து தெய்வமாக நினச்சி பாருங்க. தெய்வமாக இல்லை, ஒரு மரியாதைக்குரிய நபரை நினச்சி பாருங்க. புதன் எவருக்கெல்லாம் பலகீனப்பட்டிருக்கிறாரோ, புதன் எவருக்கெல்லாம் சங்கடத்தை கொடுத்து கொண்டு இருக்கார், திருநங்கைகளை வணங்கி பாருங்க. அது சனியினால் எவருக்கெல்லாம் சங்கடங்கள் ஏற்பட்டு கொண்டு இருக்கிறதோ முதியோர்களுக்கு உதவி செய்யுங்க, இயலாதவர்களுக்கு உதவி செய்யுங்க, புரியுதா? சனி பகவானுடைய வாகனமாக தான் காகம் அறியப்படுது, அதுக்கு உணவிட்டு பாருங்க, புரியுங்களா? சனி தான் கர்மக்காரகன். அப்போது ஒரு வீட்டில் வந்து படைக்கும்போது, மூதாதையருக்கு படைக்கும்போது சனி காகம் வந்து உணவெடுத்துச்சுன்னா வந்துட்டாங்க, உணவெடுத்துட்டாங்க. இதில் நம்பிக்கை இருக்குது, புரியுங்களா? நம்பிக்கை வந்து எந்த அளவிற்கு நம்பிக்கை கொடுக்கிறது, அப்போது அவர்களுக்கு நம்ப வைக்கிறது என்றால் பின்புலம் என்பது அதில் ஒரு சூட்சமம் இருக்குது. நம்பும்படி செயல்கள் நடைபெற்று கொண்டு இருக்கிறது, நம்பித்தான் ஆக வேண்டும். இதற்கு போய் ஆராய்ச்சியும் தேவையில்லை. என்னுடைய வாழ்க்கையில் நான் நிறைய விஷயங்களை மாற்றிட்டு இருக்கேன். இப்போ மாற்றுகின்ற போது, ஒவ்வொரு திசா புத்தி வருகின்ற போதும், அல்லது ஜாதகத்தில் எந்த இடம் பலமாக இருக்கிறது, எந்த இடம் பலவீனமாக இருக்கிறது, இல்லை லாபஸ்தானம் எது, அஷ்டமஸ்தானம் எது, பாதகஸ்தானம் எது, இதெல்லாம் கண்டுபிடித்து நீ இந்த காரியங்களை செய். நீங்கள் சொல்கிற மாதிரியே நான் சொல்லிட்டு இருக்கேன். போங்க, திருநங்கைகளுக்கு உதவி பண்ணுங்க, இல்லை கொஞ்சம் வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப சிரமத்தை அடைந்து கொண்டு இருப்பவர்களுக்கு ஒரு உணவு வாங்கி கொடுங்க, உடை வாங்கி கொடுங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக சன்னியாசியாக நீங்கள் அறியப்படுபவர்களுக்கு உங்களுக்கு மனதிற்கு பிடித்த சன்னியாசிக்கு ஒரு காவி உடையும் காவி துண்டும் கொடுத்து
உணவு வழங்கி கால் சாஷ்டாங்கமாக விழுந்து ஆசீர்வாதம் வாங்குங்க அவங்ககிட்ட. உங்களுடைய கர்ம விலைகள் எல்லாம் அவங்களுக்கு போகும். நிறைய இருக்குங்க, நம்பும்படி இருக்கு. கண்டிப்பாக சார். ஸோ கர்ம வழிகள் பற்றியும் பெரிய பெரிய தலைவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் பற்றியும் எங்களுக்கு ரொம்ப தெளிவான விளக்கங்களை கொடுத்துருக்கீங்க. எங்கள் கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.